ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாடு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்கணும் அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க நீ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊர்க்காட்டில் வாங்கினது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்குள்ளே மாடு வளர்த்துவாங்க பார்த்தீங்களா, தோட்டத்தில் வீட்டில் எங்கேயாச்சும் மாடு வளர்த்தீங்க அவங்ககிட்ட வாங்கினா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா திருப்ப போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேட்டுக்கலாம். இதே நீங்கள் சந்தையில் வாங்கினீங்கன்னா நீங்கள் கேட்க முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10 லிட்டர் கறக்குன்னு சொல்லிட்டு 5 லிட்டர் கறக்கிறது, செனை மாடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செனை இல்லாத மாடை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ ஏதாவது உடம்பு இல்லாத மாடு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் திருப்பி போய் சந்தையில் வாங்கிட்டு நீங்கள் கேட்க முடியாது. இதே தோட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி போய் கேட்டுக்கலாம். அது ஒரு பார்த்திங்கன்னா அது முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பால் கறந்து ஊற்றுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் கறக்கிற மாடாக வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கறக்கிற மாடாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக போய் கறந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகே இவ்வளோ கறக்குதா, ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கறந்து வாங்கிக்கலாம். இதே நீங்கள் செனை மாடு வாங்கினா அது எவ்வளோ கறக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒன்று இருக்குது. அது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா சில சுழிலாம் பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஸோ அந்த சுழி மாடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஸோ சுழி பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்க தெரியாது. ஸோ எங்கள் வீட்டில் தான் பார்த்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ மாட்டுக்கு சுழின்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இந்த முதுகில் உடம்புல பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருக்கும் இது மாதிரி ரவுண்டாக நமக்கு சுழி வைக்கிற மாதிரி. அப்புறம் சந்தையில் ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தையில் வாங்கினீங்கன்னா ஏதாவது நீங்கள் பால் கறக்கிற மாடாக இது மாதிரி வாங்கணும்னு வச்சுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது மடி பெருசாக இருக்குது சந்தையில். இங்கே பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடி பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். ஏன்னா பார்த்திங்கன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா மடி அந்த பால் பார்த்திங்கன்னா கறக்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் சாயங்காலம் பார்த்திங்கன்னா 2 வேளை கறப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் கறக்காமல் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் கூட கறக்காமல் அடுத்த நாள் மாட்டை கொண்டு நிறுத்திடுவாங்க. பால் கறக்காதங்காட்டி மடி பெருசாக இருக்கும். ஸோ இது பெருசாக இருக்குது மடி, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா பால் கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் ஏமாந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அது ஒன்று இருக்குது சந்தையில் வாங்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பால் கறவை மாடை வேணுன்னா நீங்கள் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா மடி நீங்கள் தொட்டு பார்க்கணும். ஏன்னா தொட்டால் மாடு அப்படியே நிற்குதா இல்லை உங்களை உதைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். இதே நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதச்சுன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. கை காலில் உடையத்தான் செய்யும். அப்புறம் பார்த்தா மாடு இடித்தா இடிக்க சில மாடுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வச்சுக்கிறோம். அங்கே இருக்கிற மாடு அந்த மாடு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் எங்கள் அப்பா மட்டும் இடிக்காத மற்ற எங்களை அடித்து போடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுக்குறதா இருக்கிறோம். அதை பார்த்திங்கன்னா நான் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கும்போது பார்த்திங்கன்னா இடிக்கவே இல்லை யாரையுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இது கொடுக்குறான்னு இப்போவே முடிவு பண்ணிட்டோம். இன்னும் அது பார்த்திங்கன்னா இன்னும் சினை ஆகலை. சினை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுக்கலான்னு பிளானிங்க. ஸோ மாடு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சினை மாடாக இருந்தால் ஒரு 40 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கம்மியாக வாங்குறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. அதாவது ஒரு நாளைக்கு 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சின்ன மாடாக இருந்தால் ஒரு 40 ரூபா அதுதான் பார்த்திங்கன்னா அதிகபட்சம். அதுக்கு மேலே வாங்கினா பார்த்திங்கன்னா அது அதிகமாக நீ கொடுக்குற மாதிரி ஆகிடும். 40 ரூபாய் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இந்த மாதிரி கெச்எஃப் மாடு அதெல்லாம் சொல்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கறக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மாட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை கொடுத்து வாங்கலாம். சாதாரண இந்த மாடு நான் வீடியோ காமிச்சு பார்த்திங்களா, இந்த மாடுக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 40 ரூபாயே அதிகம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கறக்காது. காலையில் 3 சாயங்காலம் 3, காலையில் 4 சாயங்காலம் 3 அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 8 லிட்டர் அது மாதிரி தான் கறக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் கரெக்டான விலை. நீங்கள் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா விற்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் சிரமப்படுவீங்க. 40 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி பார்த்திங்கன்னா திரும்ப கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுலேயே உங்களுக்கு நஷ்டமாகவே வந்துடும். நீங்கள் பால் ஊற்றி வந்த காசு எல்லாமே பார்த்திங்கன்னா இது கொடுக்குறக்கே திரும்ப விற்கிறக்கே பார்த்திங்கன்னா நட்டமாயிடும். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா மாட்டை இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லது. அது கடைசி டிப்பாக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பண்ணையிலே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாடு பார்த்திங்கன்னா செத்துருச்சு கண்ணுக்குட்டியோடு சேர்த்து. ஸோ அதனால் அது பார்த்திங்கன்னா என்னென்னே தெரில. சிலதான் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் செத்துருவோம். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னே தெரில. அது ரீசனே சொல்ல முடியாது. ஒன்று கண்ணுப்படாமல் ஒன்று 2 செத்துச்சு, 4-5 பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் செத்துச்சு. நாங்கள் எல்லா வைத்தியம் பார்த்தோம் அப்போ பார்த்திங்கன்னா செத்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் சில மாடு நான் ஏதாவது மாட்டில் பார்த்திங்கன்னா 2-3 மாடு உங்களுக்கு தெரியும். அதுவே
அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதாவது விற்காமல் இங்கேயே வச்சுருப்பீங்க தோட்டத்துலேயே. அந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்க வேண்டிய மாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாட்டை இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை வாங்கிக்கலாம் அப்படியே. ஸோ உங்களுக்கு நட்டம் எதுவும் வராது. நாங்கள் ஒன்றும் இன்சூரன்ஸ் எதுவும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்தில் இல்லைன்னா 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லா மாட்டும் பண்ணிடுவோம். அதாவது முக்கியமான மாட்டுக்கு மட்டும் பண்ணிடுவோம். ஸோ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்ன மழை வர மாதிரி இருக்குது. நான் இப்போ கிளம்பணும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும்.